ஜெய் ஸ்ரீராம். அர்ஜுனன் போர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளுக்கும் நடுவில் நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், மாமன்கள், சகோதரர்கள், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள், மாமனார்கள் மற்றும் பல நலம் விரும்பிகள் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 26. மகாபாரதத்துல அந்த போர்க்களம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் மூலமா கிடைக்குதுங்க. இந்த போர்க்களத்தை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அங்க நிறைந்திருப்பது தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஆசிரியர்கள், தன்னுடைய தந்தைமார்கள், தன்னுடைய மகன்கள் அப்படின்னு தனக்கு தேவையான தன்னுடைய ரத்த சொந்தங்களும் தன்னுடைய நலம் விரும்பிகளும் தான் அந்த போர்க்களத்துல இருப்பதை அர்ஜுனனால பார்க்க முடியுதுங்க. அதன் பிறகு அர்ஜுனனுக்குள் பெரும் குழப்பம் ஒண்ணு உருவாகுது. இந்த போர் தேவையா? இந்த போர்ல நான் யாரை கொல்றது? இந்த போர்ல வெற்றி அடைந்த அந்த வெற்றி எனக்கு எந்த மாதிரியான ஒரு வெற்றி இருக்கும்? அது வெற்றியா உண்மையாலுமே அப்படின்னு பல கேள்விகள் அர்ஜுனனுக்குள் தோணுது. அதன் பிறகு அர்ஜுனனால் அந்த வில்லையும் எடுக்க முடியாமல் கைகள் எல்லாம் நடுங்குதுங்க. அப்போது அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கூறும் அறிவுரையே பகவத்கீதையும் உலக நியதியும். ஜெய் ஸ்ரீராம்.